வணக்கம். ஜெய் பப்ளிகேஷன்ஸ் நிறுவனத்தின் ஹிந்தி பேச்சு மொழி ஸ்போக்கன் ஹிந்தி லெவல் 4 அதற்கான புத்தகம் வெளிவந்துள்ளது. இந்த புத்தகத்தை எனக்கு எழுதுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை எடுத்து நான் இந்த புத்தகத்தை எழுதினேன். இப்பொழுது உங்களிடையே இந்த புத்தகத்தை பற்றி சிறப்பு அம்சங்களை கூற விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்கு வடநாட்டிலிருந்து வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் அரசியல் துறை சார்ந்த மற்றும் விளையாட்டு வீரர்கள் இது போன்ற அனைத்து துறைகளிலிருந்தும் சென்னை மாநகரை குறிப்பாக தமிழ்நாட்டை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள். ஆனால் அவர்களோடு ஹிந்தியில் உரையாற்றும் திறமை நம் தமிழர்களிடையே குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் அனைத்து துறைகளும் சிறந்திருந்தாலும் பேச்சு மொழியில் அவர்களுக்கு சற்று தயக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் எழுதவும் மற்றும் படிக்கவும் தெரிந்து கற்றுக்கொள்கின்றனர். ஆனால் பேச்சு என்று வரும்போது சிறிது தயக்கம். அந்த தயக்கத்தை போக்குமாறுதான் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 போன்ற 3 லெவல்களுக்கான புத்தகங்களை நாம் தயாரித்தோம். இப்பொழுது அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நாம் 4வது புத்தகத்தை வடிவமைக்க வேண்டும் என்று திரு கிருஷ்ணமூர்த்தி ஜெய் பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் என்னை கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் நான் அவருடைய உட்கார்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை ஒரு வடிவமைப்பை செய்து எவ்வாறு நம் வாசகர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சிந்தித்ததன் பயனாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தில் நாம் அன்றாட வாழ்வில் பக்கத்து வீட்டுக்காரர்களிலோ கடைகளிலோ இல்லை என்றால் இந்த காலத்தில் டெலிஃபோன் வசதி இருக்கிறது. இதனால் நாம் நார்த் இந்தியா வடநாட்டு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களோடு இந்தியில் கூட உரையாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் அவர்களோடு எளிமையாக செல்போன் மூலம் உரையாற்றுவதற்கு ஏதுவாக இந்த புத்தகம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புத்தகம் பேச்சு மொழி இந்தியோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இதில் 2 அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒன்று, நம் அன்றாடம் நிபந்த் என்று சொல்லப்படும் ஆங்கிலத்தில் எஸ்ஏ மற்றும் தமிழில் கட்டுரை என்று வழங்கப்படும் வெவ்வேறு தலைப்புகளுக்கு நாம் எளிமையாக அதில் உள்ள அம்சங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறோம். இதை படித்தாலே வாசகர்கள் அந்தந்த குறிப்பான தலைப்பில் கீழ் கொடுக்கப்பட்ட உப தலைப்புகளில் தங்களுடைய எண்ணங்களை எழுதி கொண்டு இதனுடன் எழுதும் ஆற்றலை அவர்கள் வளர்த்து கொள்ளலாம். மற்றொன்று, நம் பிரதம மந்திரி வேண்டுகோளுக்கு எனவே திருக்குறளை இதில் சேர்த்திருக்கிறோம். முக்கியமான நாம் 1330 குறளும் சிறந்தது தான். ஆனால் குறிப்பாக ஒரு 100 குறள்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் இந்தி மற்றும் ஆங்கில பொருள்களோடு நாம் இதை சேர்த்திருக்கிறோம். அதனால் நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை தங்களிடம் வைத்துக்கொண்டு எப்பொழுது பொழுது கிடைக்கும் பொழுதெல்லாம் படித்தால் தங்களுடைய பேச்சாற்றல் மற்றும் தமிழ் இலக்கியம் பற்றிய தங்களுடைய அறிவு மற்றும் இந்தி மொழியில் அடிப்படை அறிவை விருத்தி செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் அதை அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்வதன் மூலம் அவர்களின் மனதில் குறிப்பாக இந்தி பேசும் சமுதாயத்தில் நல்ல பெயரை அவர்கள் ஈட்டலாம். இந்த எண்ணங்களோடு தான் நாங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இதற்கு எப்பொழுதும் போல 3 லெவல்கள் போல இந்த புத்தகத்திற்கு கூட எளிமையான ஒரு தேர்வை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த தேர்வு என்பது உங்களுடைய அறிவை பரிசோதிப்பதற்கே அன்றி வேறொன்றும் இல்லை. எனவே இந்த புத்தகத்தை நீங்கள் வீட்டில் வைத்துக்கொண்டு சமயம் கிடைக்குவதெல்லாம் படிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் அறிவை அப்பப்போது சரிபார்த்து கொண்டு அறிவை தீட்டுவதன் மூலம் நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூட வட இந்தியாவில் குறிப்பாக தலைநகரத்தில் நல்ல இடங்களில் வேலை செய்து தமிழ்நாட்டிற்கு பெருமை ஈட்ட முடியும் என்று நம்புகிறோம். வாழ்க தமிழ், வாழ்க ஹிந்தி, ஜெய் ஹிந்தி.